வணக்க மக்களே. தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான சம்பவத்தங்களை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போங்க வீடியோக்குள்ளே போங்க. அதாவது கணவனின் சடலம் முன் கள்ளக்காதலனுடன் உல்லாசம், காரில் ஊர் சுற்றிய மனைவி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாடு எந்த பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரில. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்னு அழிவை நோக்கி தான் போகிறோம். ஸோ இதில் இந்த கள்ளக்காதலும் சரி, மனைவியை கழுத்தறுத்து கொலை, கணவனை கல்லு தூக்கி போட்டு கொலை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வர்றது தான் நம்மளோட நோக்கம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கண்ணை மறைத்து கள்ளக்காதலனை கணவனை வந்து பார்த்திங்கன்னா கொன்ற மனைவி செய்த அட்டூழிய சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் கோலாறு சீனிவாசபுரம் பகுதியில் வசிப்பவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கதிரம்மா. ஸோ இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த வெங்கட்ரமணா என்பவரோட 20 வருடங்களுக்கு முன் திருமணம் நடந்திருக்கு. ஸோ இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகளும் இருக்கிற நிலையில் கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்திருக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே பேசாமல் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஸோ இதே சமயம் அருகில் வசித்து வந்த வேணு என்பவரோட வந்து பார்த்திங்கன்னா கதிரம்மாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது மெல்ல மெல்ல கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. இருவருமே அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கின ரமணா வந்து பார்த்திங்கன்னா மனைவியை வந்து கண்டிச்சிருக்காரு. ஸோ ஆனால் இதை கண்டுகொள்ளாத கதிரம்மா வேணுவுடன் தொடர்ச்சி பழகி வந்திருக்காங்க. ஸோ அதாவது ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வந்த ரமணா சாப்பிட எதுவும் செய்யாமல் செல்ஃபோனை பேசி கொண்டிருந்ததாகவும் மனைவியிடம் சண்டை போட்டார். செல்ஃபோனை வாங்கி பார்த்தபோது வேணுவோட தான் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால் கதிரம்மா அழிச்சிருக்காங்க. ஸோ இதை கதிரம்மா தனது கள்ளக்காதலன் வேணுவிடம் சொல்லியிருக்காங்க. கணவரை கொல்ல சதி திட்டமும் தீட்டியிருக்காங்க. அதன்படி இரவு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்ப ரமணா அசர்ந்து வந்து தூங்கியிருக்காரு. அந்த நேரம் வீட்டுக்கு வந்த வேணு கதிரம்மா இருவரையும் கணவன் கழுத்தை வந்து பார்த்திங்கன்னா நெரிச்சு கொலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வேணுவின் காருக்குள்ளே கணவரின் சடலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ சடலத்தை வீசி எரிச்சிடலாம் என வந்து திட்டமும் போட்டிருக்காங்க. இதில் ஊராக சுற்றி இருக்காங்க, எங்கே எரிக்கலாம் எங்கே புதைக்கலாம் அப்படின்னு. ஆனால் சரியான இடம் கிடைக்கிறதுனால 2 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே வந்து ஊராக சுற்றி வந்திருக்காங்க. ஸோ இடம் கிடைக்காததால அதாவது நடுக்காட்டில் காரை நிறுத்திட்டு இருவருமே வீட்டுக்கு திரும்பி எப்போதும் போல் தங்களோட வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவும் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி இந்த நேரில் காட்டுக்குள்ளே ரோந்து சென்ற போலீஸ்கார் வந்து பார்த்திங்கன்னா கார் தனியாக நிற்பதை வந்து கவனிச்சிருக்காங்க. உடனே காரை திறந்து பார்த்ததும் உள்ளே இந்த ரமணா உடலை வந்து கைப்பற்றி விசாரணையை அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காரில் பதிவு எண்ணை வச்சு விசாரித்த போது வேணுவும் சிக்கியிருக்காங்க. ஸோ விசாரணையில் கதிரம்மாவுடன் கள்ளக்காதலன் ரமணாவையும் வந்து பார்த்திங்கன்னா கொன்றது அம்பலமாக இருக்குது. ஸோ இதையடுத்து இருவருமே போலீஸாரில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ தினம் தினம் இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்குது. ஸோ இதை உங்களுக்கு தெரிவிக்கத்தான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.